இயேசப்பா என்னிடம், மகளே, பாவத்தின் விளைவு மரணம் என்றும் நரகம் என்பது உண்மை என்றும் உலகத்திற்குச் சொல்லவே நீ இங்கே என்னுடன் இருக்கிறாய் என்றார். மறுபடியும் அப்பெண்ணை பார்த்தேன். அவள் எலும்புக்கூட்டின் எலும்புகளிலிருந்து புழுக்கள் நெளிந்து வெளிவந்து கொண்டிருந்தன. அவை தீயினால் பாதிக்கப்படவில்லை. அப்புழுக்கள் நெளிவதை அவள் தனுட்பகுதிகளில் உணர முடியும். என் ஏசப்பா கூறினார். ஏசப்பா இரக்கம் காண்டியும் என நான் அழுதபோது தீ உச்சத்தை அடைந்து மறுபடியாக நெருப்பு முழுவதும் பற்றி எரிய ஆரம்பித்தது. மகா பெரிய ஓலங்களும் ஆழ்ந்த பெருமூச்சுகளும் இப்பெணாத்துமாவின் முழு உருவத்தையும் உலுக்கின. அவள் தன்னை இழந்து போனாள். அங்கிருந்த தப்ப வழியே இல்லை. நான் மிகுந்த பயத்தோடு இருந்ததால் மெதுவாக ஏசப்பா, அவள் ஏன் இங்கே இருக்கிறாள் என்றேன். அதற்கு அவர், வா என்றார். நாங்கள் சென்ற பாதை வட்டமாகச் சுற்றிச் சென்றது மட்டுமல்லாமல் அத்தீக்குழிகள் இடையில் உள்ளும் புறமுமாக வேர்கள் சென்றதை நான் காண முடிந்தது. உயிருடனிருந்த மரித்தவர்களின் சத்தமும் ஓலங்கள் மற்றும் பயங்கரமான அலறல்களுடன் எல்லா பக்கங்களிலுமிருந்து என் காதில் விழுந்தது. நரகத்தில் நிசப்தமான நேரமே கிடையாது. அங்கு செத்து அழுகிக் கொண்டுள்ள மாமிச நாற்றம் நிறைந்திருந்தது. நாங்கள் அடுத்த குழியை சென்றடைந்தோம். முந்தின குழியினளவே இருந்த இந்த குழியினுள் மற்றொரு எலும்புக்கூட்டு உருவம் இருந்தது. அக்குழிக்குள்ளிருந்து ஒரு மனிதனின் குரல், கர்த்தாவே, எனக்கு இரக்கம் காண்பியும். எனக்கதறியது. அவைகள் பேச ஆரம்பித்த பின்புதான் அந்தாத்துமா பெண்ணா அல்லது ஆனா என என்னால் அறிய முடிந்தது. மகா புலம்பலின் பெருமூச்சுகள் அம்மனிதனிடமிருந்து வந்தது. ஏசப்பா, நான் வருந்துகிறேன். என்னை மன்னியும். இங்கிருந்து என்னை எடுத்துவிடும். இந்த கொடுமை நிறைந்திடத்தில் நான் 40 வருஷமாக இருந்துவிட்டேன். என்னை வெளியில் எடுக்கும்படி உம்மை கெஞ்சிக் கேட்கிறேன். தயவு செய்து என்னை எடுத்துவிடும் என அவன் கெஞ்சியபோது பெரிய பெருமூச்சுகள் அவன் எலும்பு உருவத்தை உலுக்கின. நான் ஏசப்பாவை பார்த்தபோது அவரும் அழுது கொண்டிருந்தார். பிதாவே, கிருபையாயிரும் என்றார். எரிந்து கொண்டிருந்த குழியிலிருந்து அம்மனிதன், கர்த்தராகிய இயேசுவே, நான் என் பாவங்களுக்கு போதுமான துன்பத்தை அனுபவித்துவிட்டேனே. நான் மரித்து 40 வருடங்கள் ஆகிவிட்டதே என்றான். இயேசு, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அவிசுவாசிகள் அனைவரும் பரியாசக்காரரும் அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். உண்மையை நீ நம்பவில்லை. அநேக முறை என் ஜனங்கள் உனக்கு பாதைகளை காட்ட அனுப்பப்பட்டும் நீ அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நீ அவர்களை பார்த்து நகைத்து சுவிசேஷத்தை மறுத்தாய். நான் உனக்காக சிலுவையில் மரித்திருந்தும் என்னை பரியாசம் பண்ணி உன் பாவங்களை விட்டு மனந்திரும்பவில்லை. என் பிதா நீ இரட்சிக்கப்படும்படி அநேக தருணங்களை கொடுத்தார். நீ மட்டும் கேட்டிருந்தால் என்று சொல்லி